இளமையில் கல்வியை தேடி பயணித்தோம். அந்த கல்வியின் முடிவில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் என்று நினைத்தோம். அந்த கல்வி முடிவடைகிற பொழுது வாழ்க்கையில் திருமணத்தை நோக்கி ஓடினோம். திருமணம் முடித்தால் சந்தோஷமாக வாழலாம் என்று நினைத்தோம். அந்த திருமணத்தின் பின்னரான பிள்ளை குட்டிகள் அந்த சந்தோஷத்தை அடையலாம் என்று நினைத்தோம். அதிலிருந்து பொருளாதார பிரச்சனைகளை எதிர்கொண்டோம். வாழ்க்கையில் ஒரு வாழ்வதற்கு இடம் இருந்தால், ஒரு வீடு கட்டினால், ஒரு கடையை வைத்துக் கொண்டால், ஒரு தொழிலை, ஒரு ஜொப்பை பெற்றுக் கொண்டால் சந்தோஷமாக இருக்கலாம் என்று நினைத்தோம். இல்லை, அதையும் தாண்டி ஓடினோம். அதற்கு பின்னராக பிள்ளைகளை வாழ வைக்க வேண்டும் என்று ஓடினோம். ஏதோ ஒரு சந்தோஷத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஓடினோம். இந்த ஓட்டம் என்றோ ஒரு நாள் மேலிருக்கிற மூச்சு கீழே வராமல் இருக்கிற கடைசி நேரம் வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அன்புக்குரியவர்களே. ஆனால் இந்த உலகத்தில் மறுமையை சம்பாதிக்கிற, அல்லாஹ்வுடைய திருப்தியை சம்பாதிக்கிற பயணத்தில் நாம் என்ன செய்திருக்கிறோம்? சுவனத்திற்கு விலையாக என் வாழ்வில் எதை கொடுத்திருக்கிறேன் என்கிற ஒரு விஷயத்தை ஒவ்வொரு ஈமானிய சகோதரனும் கேட்டு பார்க்க வேண்டிய தேவையோடு இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. வாழ்க்கையில் இருந்து தினம் தினம் பல சகோதரர்களை விடை கொடுத்து அனுப்பி கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் ஜும்மா தொழுகை முடிந்ததற்கு பிறகு ஒரு ஜனாசா செய்தி வாசிக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜனாசா செய்தி, 2-3 ஜனாசா செய்திகள் பள்ளி வாயில்களிலே வாசிக்கப்படுகின்றன. கலந்து கொள்கிறோம், தூக்கி அடக்கம் செய்கிறோம், மண்ணுக்குள் வைக்கிறோம், மண்ணை அள்ளி போடுகிறோம், வெளியே வந்து விடுகிறோம். ஆனால் வாழ்க்கை மாறியதாக எந்த ஒரு சரித்திரமும் பதிவு செய்யப்படாத அளவுக்கு மீண்டும் அதே பழைய வாழ்க்கையில் நானும் நீங்களும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இந்த பயணம் என்னையும் உங்களையும் சுவனத்தில் கொண்டு போய் சேர்க்கிற பயணமாக இருக்குமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டும். உறவுகளே, என் வாழ்க்கையில் இந்த நொடி நான் மரணித்து போனால், இன்றிரவு என் வாழ்வின் கடைசி இரவாக இருந்தால், இந்த உலகத்தில் நான் தேடிய எல்லா சொத்து செல்வங்களையும், எல்லா உறவுகளையும், எல்லா சந்தோஷங்களையும், எல்லா நிம்மதிகளையும் விட்டுவிட்டு நான் அல்லாஹ்விடத்தில் தன்னந்தனியாக போகிற இரவாக இந்த இரவு இருந்தால், அன்புக்குரிய ஈமானிய சகோதரர்களே, உள்ளத்தில் கை வைத்து கொஞ்சம் கேட்டு பாருங்கள். நான் போகிற இந்த பயணத்தில் அல்லாஹ் எனக்கென்று தயாரித்து வைத்திருக்கிற உயர்ந்த அந்த சுவனத்தின் வாசலை, அந்த சுவனத்தின் கதவை தட்டிக்கொண்டு உள்ளே போகிற தகுதியோடுதான் இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அன்புக்குரியவர்களே, சுவனம் சாதாரணமான இடம் அல்ல. சுவனம் சாதாரணமான இடம் அல்ல.